ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் மட்டன் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணேங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா நான் சமையல் ஆரம்பிக்கும் போது அரிசி ஊற வச்சுருக்கேங்க. இந்த ஃபஸ்ட்டு தண்ணியை எப்போவுமே நான் வீணாக்க மாட்டேன், ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நிறைய இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும், செடிங்களுக்கு ஊற்றுறதுக்கும், சீக்காயில் குளிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேங்க. இப்போ 3 நாள் தண்ணியில் நல்லா கழுவி நான் ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மட்டன் தனியாக வேக வைக்க போகிறேங்க. இது ஒரு நல்ல டிப்புங்க. ஏன்னா ரொம்ப குயிக்காக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் அளவுக்கு வேக வைக்கணுங்க. இது ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 50% அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ நான் அந்த மாதிரி வேக வச்சுக்க போகிறேங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது 1 மணி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த சைடில் நான் குக்கர் வச்சு ஒரு 3 விசில் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த சைடு நான் ஒரு பாத்திரம் வச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதோட பட்டை லவங்கம் ஏலக்காவும் நான் சேர்த்துட்டேங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி நான் 1 kg அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன். மட்டன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சுங்க, 3 விசில். இப்போ அரிசி வடிக்கிறதுக்காக நம்ம தண்ணி வச்சிடலாம். நான் தண்ணி வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருவேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தக்காளி, லைட்டாக ஒரு கையளவு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அதோட பார்த்தீங்கன்னா தயிர் எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சிடலாம். ஸோ இதுவும் குக் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள், தண்ணி நம்ம போட்டதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மட்டன் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் இதுக்காக பிரியாணின்னு பிளான் பண்ணி நான் வாங்கலை. ஸோ வீட்டில் இருந்த மட்டனில் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருந்த மட்டனில் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தக்காளி, அந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா, அந்த பதம் தெரிஞ்சதுன்னா சூப்பராக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே மட்டன் வெந்ததால் ஸோ போட்ட உடனே நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைடு அரிசி வெந்துருச்சு. அரிசி ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும், 2 or 3 மினிட்ஸ் வெந்தால் போதும். அவ்வளோதான். இதை வடித்து இதோட சேர்க்க வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த அரிசி இந்த மசாலாவோட நல்லா மேலே மிக்ஸ் பண்ணுங்கள், கீழேருந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மேல் இருக்க தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடிங்க. இந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே பசங்களுக்காக தாங்க நான் செஞ்சேன். அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக, கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் செஞ்சேன். ஏன்னா என் வீட்டு பசங்க ரொம்ப சின்ன பசங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சேங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணி. எப்போவுமே மட்டன் பிரியாணி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கீழேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடு மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே இன்னொரு சைடு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு உங்களுக்கு சூடாகவே இருக்கும். பாருங்கள், நான் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பசங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என் பசங்க ரொம்ப குட்டி பசங்கன்றதால சரி அவங்களே அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்களே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மட்டனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2வது நாளும் வச்சு அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட்டோம். ரொம்ப எம்மியாக இருந்தது. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சூப்பராக மட்டன் பிரியாணியோட என்ஜாய் பண்ணுவோங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு பொருட்கள்லாம் வாங்கியிருந்தோங்க. ஸோ எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நான் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி vlog சூப்பராக முடிஞ்சுதுங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.